வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்குறது எப்படி? தங்கம் யார் வாங்கலாம்? தங்கம் யார் வேணாலும் வாங்கலாம். அது எப்படி நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் எங்கள் அம்மா எனக்கு எப்படி வாங்கினாங்கங்கிறதையும், எனக்கு தெரிஞ்சவங்க எப்படியெல்லாம் தங்கத்தை சேர்த்து வச்சாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு நோட்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு தங்கம் வீடியோ போட்டிருந்தேன்ல, எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு. அதோட லிங்க்கையுமே நான் வந்து இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேலே ஒரு ஐ பட்டன் வரும், அங்கே கொடுக்குறேன் பாருங்கள். எப்படி நம்ம வந்து தங்கம் வாங்கலாம்? அதுக்கு நாங்கள் அன்றாட பிழைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இதில் சேர்த்து வைக்க நாங்கள் எங்கெங்க கடனையே கட்ட முடியலை, தங்கம் எப்படி வாங்குறதுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அவங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ தான். கடன் எப்படி கட்டுறீங்க? கடன் கட்டலைன்னா உங்களை வந்து கேள்வி கேட்பாங்களா இல்லையா? கடன் யாருக்காக கட்டுறீங்க? நீங்கள் ஏதோ உங்களுக்காக ஒரு தேவைக்காக வாங்கினதை தானே கடனாக கட்டுறீங்க. உங்கள் தேவைக்காக வாங்கின பணத்தை நீங்கள் கட்டுறது கடன் அப்படின்னா, உங்கள் தேவைக்காக ஒரு பொருள் முதலீடாக வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன தொகையை ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது? நம்ம கையில் இருந்து அதனை எடுத்துக்கிடுவாங்க. நம்ம கையில் வச்சுருக்க வேணாம். நம்ம வந்து அதை ஒரு முதலீடாக போடலாம். ஒரு இடத்துல நம்ம ஒரு இடத்துல சீட்டு மாதிரி கட்டி போடலாம். அதெல்லாம் நான் ஒரு முக்கியமான பாயிண்டாக எழுதி வச்சுருக்கேன். அதெல்லாம் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது கடன் நிறையா இருக்குது. நம்ம எப்படி இதை வந்து கட்டுறது, எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னா, இப்போ எல்லார் வீட்லேயுமே ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க கண்டிப்பாக. உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இந்த மாதிரி உங்கள் அக்காவாக இருக்கலாம். யாருக்கோ நீங்கள் நகை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அவங்க கல்யாண செலவு, கல்யாணத்தைன்னு விடுங்க, அவங்க ஒரு படிப்பு செலவுக்காகவே வச்சுக்கோங்களேன். கல்யாணத்தை கூட இப்போ நகை வேண்டான்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் படிச்சிருந்தா அவங்க நல்ல ஒரு வேலையில் இருந்தாலே போதும், நகையே வேணாம் அப்படின்ட்டு பொண்ணை கட்டிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது நகை முக்கியம்னு நினைக்கிறவங்க, அதாவது நகை எதுக்காக உதவுது, நகை வந்து கல்யாணத்துக்கு மட்டும் உதவுதா அப்படின்னா அது கிடையாது. நகை வந்து கல்யாணத்துக்கு மட்டும் உதவ போகிறது இல்லைங்க. நகை எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நகை வந்து நம்ம ஒரு நகை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் பையனோ பொண்ணோ ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ எதுக்குள்ளே படிக்கலைனாலும் எதில் நுழையினாலும் இப்போ பணம் தேவைப்படுது. இப்போ வந்து நான் காதில் போட்டிருக்கேன் ஜிமிக்கி. இதை வச்சு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. அது எப்படி நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த தங்கம் இருந்தால் உங்கள் பொண்ணையோ பையனோ படிக்க வைக்கிற டயத்தில் உங்களுக்கு ஒரு பண தேவை ஏற்படும். அந்த பண தேவையப்போ நீங்கள் சேர்த்து வச்ச இந்த கோல்டு உங்களுக்கு உதவுங்க. இப்போ நீங்களே முதல்ல மனசில் நினச்சிக்கிறணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டோ ஒரு கவர்மெண்ட்டோ ஏதோ ஒரு லோன் வாங்குறீங்க. இப்போ ஒரு நகையை அடகு வச்சுருக்கீங்க, பேங்கில் அடகு வச்சுருக்கீங்க. அதை வந்து வருஷம் அதுக்கு வட்டி கட்டலைன்னா உங்களுக்கு வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்களா வட்டி கட்டணும் அப்படின்னு, என்ன நினைப்பீங்க? அதை வந்து ஒரு கடனாக பார்க்குறீங்க. இப்போ வந்து அந்த நகைக்கு நம்ம வட்டி கட்டலைன்னா நம்ம நகை வந்து முங்கிரும், நம்ம எப்படியாவது திருப்பணும்னு போய் கட்டுறீங்கல்ல, அந்த கான்ஃபிடென்ட் ஏன் நீங்கள் சேர்த்து வைக்கிறதுல இருக்கக்கூடாது? இந்த சேமிப்புங்கிறது நம்ம ஒரு உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக கட்டலாம். இது வந்து எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, அவங்களுக்காக சொல்கிறேன். எப்பயுமே நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்காதீங்க, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். நம்மளால் முடியும், நமக்கு எவ்வளோ கடன் இருக்குது, 10 கடன் இருக்குமா, ஒரு 10 கடன், அந்த 10 கடனை நீங்கள் கட்டி தானே ஆகணும். இதை வந்து ஒரு கடன் மாதிரியே இதையும் நினச்சிக்கோங்களேன். இந்த சேமிப்பை ஒரு கடன் மாதிரியே நினச்சிக்கோங்களேன். உங்கள் 10 கடனோட இது ஒரு 11வது கடனாக இதை வந்து நினச்சிக்கோங்களேன். ஒரு சேமிப்பாவோ இல்லை ஒரு சீட்டு கட்டியோ நம்ம சேர்த்து வைக்கலாமே. சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு, நம்ம நகை வாங்குறதுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு. அது எந்தெந்த வழிகளில் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கீம், நகைச்சீட்டு போட்டு வைங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க வேண்டாம், சட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நகை சீட்டு போடுங்க. சரிங்களா? பிளான் பண்ணி ஒரு நகை சீட்டு போட்டு வச்சுக்கோங்க. நகைச்சீட்டு போடையில் நம்ம வந்து கோல்டு காயினாக வாங்குகிறோம். கோல்டு காயினாக வாங்கும்போது அதுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் எந்த கடையில் நகைச்சீட்டு கட்ட போகிறீங்களோ அங்கே விசாரிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து
நீங்கள் நகை வாங்கணும் போது அது எந்த விலையில் இருக்கோ அந்த விலைக்கு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நீங்கள் சீட்டு கட்டிக்கிட்டு வரீங்க, நீங்கள் சீட்டு கட்டும்போது ஒரு பவுன் வந்து 50,000 ரூபா இருக்குது. நீங்கள் சீட்டு கட்டி முடிக்கையில் ஒரு பவுன் 60,000 ரூபா இருக்குது அப்படின்னா, நீங்கள் சீட்டு கட்ட ஆரம்பித்த தேதியில் எவ்வளோ இருந்துச்சோ அதே விலைக்கு உங்களுக்கு நகை வந்து கிடைக்கும். இதுவுமே நிறைய நகை கடையில் இதே பிளான் இருக்குது, அதையும் கேளுங்க. நம்ம இப்போ புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்னா திடீர்னு நம்ம 60,000 ரூபா நம்ம எங்கே போவோம்? அப்போ நம்ம சீட்டு கட்டினா அந்த 10,000 ரூபா நமக்கு லாபம் தானே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நகையாக வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் உண்டு. இப்போ ரெடி கேஸோட நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் போடுவாங்க. இதே நீங்கள் சீட்டு கட்டி நகை வாங்கினீங்கன்னா அதுக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. நீங்கள் காயினாக வாங்கினாலும் செய்கூலி சேதாரம் கிடையாது. இப்போ ஒரு காயினாக ஒரு 10 காயின் 20 காயின் சேர்த்து வைக்கிறோம், நம்ம வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று அப்படின்னா அந்த காயினை நம்ம அப்படியே கொடுத்து பணமாக வாங்கிக்கலாம். செய்கூலி சேதாரம் இல்லாமல் நமக்கு லாபங்க, பல்காக லாபம் கிடைக்கும். அதுக்கு தான் தங்கம் வந்து சேர்த்து வைக்கணுங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு திட்டங்க, செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதை நான் வந்து உங்களுக்கு விரிவாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக போட்டு நீங்கள் வந்து பல்காக உங்கள் பொண்ணுக்கு படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ இல்லை அவங்களுக்கு ஒரு வெளியே மேற்கொண்டு படிக்கணும் அப்படிங்கிற நிலமையில் நம்ம கையில் வசதி இல்லைன்னா இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குழந்தைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து 10 வயசுக்குள்ளேயே போட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த வயசு 18, 19 வயசு, 20 வயசு, 21 வயசு ஒரு கல்யாண வயசுலேயோ இல்லைன்னா ஒரு மேற்கொண்டு படிக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஸ்கீம் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேங்கில் கூட போடலாமே அப்படின்னு சொல்லலாம். நீங்கள பேங்கில் போடுறதுக்கு வட்டி ரொம்ப கம்மிங்க. இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டு நம்ம பல்காக அமௌண்ட் வாங்கும்போது வட்டி அதிகமாக வருங்க. நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் 10 வயசுக்குள்ளே பெண் குழந்தைகள் இருந்தால் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போடுங்க. நம்ம எப்படியாவது மாதம் மாதம் கஷ்டப்பட்டு ஒரு 500 போட்டு வச்சோம்னா அது அவங்க படிப்புக்கோ திருமணத்துக்கோ பல்காக பெரிய அமௌண்ட்டாக வருங்க. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வட்டியோடு வரும். முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஆர்டி. இது நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம பெண்கள் பேர்லேயே நம்ம ஒரு மாதம் ஒரு 500 ரூபா நம்மளால் முடிஞ்ச பணத்தை நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வரும்போது நம்ம வயசான காலத்துலேயோ இல்லை நமக்கு திடீர்னு ஒரு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு அவசரத்துக்கு நல்லதாகவே எடுத்துக்குவோம். திடீர்னு சொல்ல முடியாது இல்லைங்களா, மனுஷ உடம்பு தானே, எப்போ வேணால் எது வேணால் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் வயசான காலத்தில் அவங்கள நம்பி இவங்கள நம்பி யார் கையும் ஏமாறாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம், ஆர்டி திட்டம். அடுத்து வந்து கோல்டு பாண்டுன்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து எல்லா நகைக்கடையிலையும் இருக்கும். கோல்டு பாண்டு ஸ்கீம் எப்படின்னு கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அதே பணத்துக்கு நம்ம காயினாவோ நகையாவோ வாங்கிக்கலாம். அப்போ என்ன விலையில் இருக்கோ அந்த பாண்டு இப்போ பணம் கட்டிக்கிட்டே வரணுங்க. நம்ம அந்த விலை கூடுனாலும் குறைஞ்சாலும் அதே விலைக்கு நமக்கு நகையோ காயினோ நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து உண்டியல். உண்டியல் நான் வந்து சொல்கிறது அதுதான். ஒரு ரூபாயும் நம்ம சேர்த்து வைக்கிறது தான் ஒரு நாளைக்கு 10 ரூபா. தயவு செஞ்சு நீங்கள் இப்போ வந்து ஒரு லோன் வாங்குறீங்க, தெருவில் மகளிர் குழு கடன் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, நம்மளை சுற்றி நிறைய கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் நம்ம கட்டித்தானே ஆகணும். அதோட ஒரு கடனாக இந்த உண்டியலையும் அப்படி நினச்சிக்கோங்க. டெய்லி ஒரு 10 ரூபாய்க்கு டெய்லி ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ அந்த உண்டியலில் போட்டு வைங்க. அதை நீங்கள் ஒரு வருஷம் கழித்து அதை நீங்கள் உடச்சி பார்க்கையில் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செலவுக்கு இந்த பணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவுங்க. ஒருத்தர் வந்து மாத சம்பளம் வாங்குறாங்க, ஒரு 10,000 ரூபா வாங்கினாலும் வச்சுக்கோங்க, ஒரு வாடகை வீட்டு செலவு எல்லாம் போக ஒரு 1000 ரூபாய் நீங்கள் மாதம் ஒதுக்கி வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது வந்து ஒரு வருஷம் வரும்போது அதை வந்து ஒரு காயினாக வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நான் நிறைய சொல்லியிருக்கேன், அதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த வீடியோவை பாருங்கள். இதை விட இதில் என்ன அளவுக்கு சொல்லியிருக்கேனோ இதை மாதிரியே அதுலேயும் வந்து நிறைய பயனுள்ள தகவல் எப்படி காசு சேர்த்து வைக்கலாம் நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங். டெய்லி இப்போ வந்து ஆம்பளைங்களாக இருந்தால் அவங்களுக்கு நிறைய பழக்கங்கள் இருக்கும். தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கிட்டு இதில் வந்து அதில் செலவழிக்கக்கூடிய ஒரு 200 ரூபா
ஒரு சிகரெட்டு பழக்கம் இந்த மாதிரி இருக்கும், இதெல்லாம் குறைச்சி நல்லதாக வாங்கி சாப்பிடுங்க. ஒரு 200 ரூபா நீங்கள் எதுக்கோ ஒரு மது பழக்கத்துக்கு ஏதோ அடிமையாகி இருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு குறைச்சிட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு பழங்களா வாங்கி சாப்பிடுங்க. அந்த 100 ரூபாயை மிச்சப்படுத்துவீங்க. மாதம் 1000 ரூபா ஆகும், வருஷம் 10,000 ரூபா ஆயிரும், 12,000 ரூபா இந்த மாதிரி வரும். அதை வந்து ஒரு காயினாக வாங்குவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு செலவுக்கோ திருமண செலவுக்கோ கண்டிப்பாக உதவும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய டிப்ஸு பார்த்துருக்கோம். இதை விட இன்னும் நிறைய டிப்ஸு நான் சொல்கிறேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அதனால் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.